முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து அவரது சகோதரர் மு.க.முத்து மறைவுக்கு ஆறுதல் கூறிய சீமான், கொள்கைகள் வேறாக இருந்தாலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு முதலமைச்சரை சந்தித்ததாக தெரிவித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சீமான் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மு.க.முத்து மறைவுக்கு சீமான் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், அரசியலில் வெவ்வேறு பாதைகளில் பயணிக்கிறோம், ஆனால் கட்சி முரண்பாடுகளை கடந்து இத்தகைய தருணங்களில் தலைவர்கள் நடந்து கொள்வது இயல்பு, நாகரிகம் என்று தெரிவித்தார். தான் பசியால் மயக்கமடைந்த போது எனது உடல்நலம் குறித்து விசாரித்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று கூறிய சீமான், இவை அனைத்தும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மாண்பு என்று தெரிவித்தார். அரசியல் ரீதியான வேறுபாடுகளை கடந்து ஒரு பண்புடன் எல்லோரும் இருக்க வேண்டும் என்றும், இது தமிழர் என்ற இனத்திற்கே உரிய பண்பாடு எனவும் அவர் தெரிவித்தார். அதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனித மாண்பும் பண்பும். அந்த அடிப்படையில் இப்ப அந்த வீட்டு இழப்புங்கிறது நம்ம வீட்டு இழப்பு. அதுக்கு அந்த துயரத்தை நான் அவங்களோட அருகில் இருந்து பகிர்ந்து கொண்டு செல்றேன். அவ்வளவுதான். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை எனில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆதரவு அளிக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த சீமான், ராணுவத்திற்கு என்று ரகசியம் இருப்பதை போன்று அனைத்திற்கும் ரகசியம் உள்ளது என்றார். அது நீங்க இன்னும் ஒரு 10 மாசம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்திருந்தா பார்க்கணும். நீங்க ராணுவத்துக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்குல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணன்ட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் பொறுங்க, அவகாசம் கொடுங்க.